ஏங்க உங்கள்கிட்ட ஒன்று கேட்க வாங்க. நல்லவன் கெட்டவன்றதை எப்படிங்க கண்டுபிடிக்கிறது? அது ஈஸிடி. அது எப்படிங்க? அடியே, இந்த உன் பர்ஸ் இருக்கு. நீ ஒரு ஊருக்கு கிளம்பி போயிட்டு இருக்க. நான் ஒரு கஷ்டப்படுறேன்ட்டு வச்சுக்க. நான் உன்கிட்ட வந்து அம்மா எனக்கு கஷ்டமாக இருக்குது, உங்களால் கொடுத்து ஒரு உதவி செய்யுங்கம்மான்ட்டேன். உன்கிட்ட ஒரு 1000 ரூபா தான் பணம் இருக்குது. அந்த 1000 ரூபாயும் எனக்கு எடுத்து உன் பர்ஸ்லேருந்து எடுத்து எனக்கு கொடுத்துட்ற. அப்போ நீ 1000 ரூபா கொடுத்ததுனால நீ நல்லவளாயிடுற. இப்போ எனக்கு என்னென்னா, எனக்கு 500 ரூபா போதும், இந்த 500 ரூபாய் நீங்களே வச்சுக்கோங்கம்மான்னு சொல்லி உங்கள்கிட்ட கொடுத்ததுனால நான் நல்லவன் ஆயிடுறேன். இப்போ ஓம் பார்வைக்கு 1000 ரூபா கொடுத்ததுனால நீ நல்லவன், என் பார்வையிலேருந்து நான் 500 ரூபா திருப்பி கொடுத்ததுனால நான் நல்லவன். அவ்வளோதான். அப்போ கெட்டவனை எப்படிங்க கண்டுபிடிக்கிறது? இப்போ கெட்டவனை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, உனக்கே தெரியாமல் உன் பர்ஸை எடுத்துக்கிறது. அதில் இருக்க 1000 ரூபாயும் உன்கிட்ட தெரியாமலே எடுத்து நான் பர்ஸ் பைக்கில் வச்சுக்கிட்டு அப்படியே ஓடி போகிறது உன்கிட்ட சொல்லாமலே. அவ்வளோதான் கெட்டவன். அப்பண்டா நல்லவன் கெட்டவனை கண்டுபிடிக்கிறதுக்கு 1500 ரூபா தேவைப்படுதாங்க? இந்த மாதிரி உனக்கு டவுட் வந்தால் அடிக்கடி கேளு. அப்போ தான் நான் அப்பப்போ கிளியர் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அப்பாடா, இன்றைக்கி டவுட்டை கிளியர் பண்ணதுக்கு நமக்கு ஒரு 1500 ரூபா மிச்சம். நம்ம வீட்டுக்கார்ட்ட நல்லவனா கெட்டவனான்னு கண்டுபிடிக்கிற விளக்கத்தை தானே கேட்டோம். அதுக்கு ஒரு விளக்கத்தையும் சொல்லி நம்மகிட்ட இருந்த 1500 ரூபாயிலையும் எடுத்துகிட்டு போயிட்டாரு. இப்போ நம்ம வீட்டுக்காரு நல்லவரா கெட்டவரா தெரியலையே. ஆக நண்பர்களே, இதிலிருந்து நான் நல்லவனா கெட்டவனான்றதை நீங்களே ஒரு கமெண்ட் பண்ணுங்கள்.